पवित्र स्थान में लाकर खड़ा किया। ये கர்த்தர் அவருடைய பரிசுத்த சிலை என்னையும் கூட வந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். परमेश्वर का महा अनुग्रह के लिए मैं प्रभु को धन्यवाद கர்த்தருடைய மிகுந்த இரக்கங்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். परमेश्वर मुझे यहाँ पर सामर्थ्य दे ताकि वो वचन जो मेरे लिए आप सबके लिए लाभदायक हो। கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக, எனக்கும் நம்ம எல்லாருக்கும் அந்த வசனம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி. इस दुनिया को चलाने के लिए दो ताकत हम देखते हैं। இந்த உலகத்தை நடத்துவதற்கு ரெண்டு விதமான ஒரு சக்தி தேவைப்படுகிறது. एक परमेश्वर का ताकत इस दुनिया को चलाता है ஒன்று தேவனுடைய வல்லமை இந்த உலகத்தை நடத்துகிறது. और दूसरा जो है प्रभु का प्रेम। இன்னும் தேவனுடைய அன்பு இந்த தேசத்தை நடத்துகிறது. आज हम परमेश्वर के उस प्रेम के बारे में ही देखने இன்றைக்கு கர்த்தருடைய அன்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். पढ़ेंगे प्रकाशित अध्याय में வெளிப்படுத்தின விசேஷம் दूसरा अध्याय 3வது அதிகாரம் दूसरा तीसरा और चौथा वचन। 3வது दूसरा अध्याय में दूसरा तीसरा और चौथा। உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டு அறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். मैं तेरे काम और तेरे परिश्रम दूसरा अध्याय में दूसरा तीसरा செகண்ட் சாப்டர். मैं तेरे काम और तेरे परिश्रम और तेरे धीरज को जानता हूँ और वह भी कि तू बुरे लोगों को देख नहीं सकता और जो अपने आप को प्रेरित कहते हैं और है नहीं, उन्हें तू परख कर झूठा पाया। तू धीरज धरता है और मेरे नाम के लिए दुख उठाते उठाते थका नहीं। पर मुझे तेरे विरुद्ध ये कहना है कि तू अपना पहला सा प्रेम छोड़ दिया है। हालेलुया। ஆமென். इस वचन की हम प्रार्थना करेंगे। இந்த வார்த்தைக்காக நாம் ஜெபம் பண்ணலாம். पवित्र परमेश्वर प्रभु यीशु मसीह आपको धन्यवाद करते हैं। பரிசுத்தமுள்ள கர்த்தாவே நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். आप सबको परमेश्वर आपने हम सबको आपके पवित्र स्थान में लेके उसके लिए धन्यवाद करते हैं। நீதாவே உம்முடைய கிருபையினால எங்கள் எல்லாரையும் உம்முடைய பரிசுத்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறீர். हमारे हृदय की चाहत को आप जानते हैं प्रभु। எங்களுடைய எல்லா நினைவுகளையும் இருதயங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். हमारे जीवन में बहुत सारी जरूरतें हैं, எங்களுடைய ஜீவனுக்கு நிறைய காரியம் தேவையா இருக்கிறது. परंतु मरियम ने वो अच्छा भाग चुन लिया था। மரியாள் அவளை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். वो अच्छा भाग हमें भी चाहिए प्रभु, அதே நல்ல காரியம் எங்களுக்கு வேணும். ताकि उसके द्वारा प्रभु हम बाकी कमी घटी को सबको दूर कर सके। அது மூலமாக எங்களுடைய குறைகள் எல்லாமே மாறி போகும். हमारे अंदर जो कमियां है परमेश्वर आपके निकट आने के लिए वो सब दूर कर दे। நாங்கள் எல்லாரும் உடைய பாதத்தில் வரும்போது எங்களுடைய குறைகள் எல்லாம் அதை நீங்கி போகட்டும். ये वचन हमें समझने के लिए हमारे लिए आशीषित प्रकट இந்த वार्த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். प्रार्थना प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं। ஜெபம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம். आमीन। ஆமென். हालेलुया। ஹல்லேலூயா. प्रकाशित वाक्य दूसरा अध्याय में வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் परमेश्वर एक कलीसिया के बारे में कहता है। கர்த்தர் ஒரு சபையை குறித்து பேசுகிறார். उसके बहुत सारे अच्छे गुणों के बारे में बताता है। முதலாவது அவருடைய நல்ல நல்ல கிரியைகளை பற்றி சொல்லுகிறார். बहुत सारे उसके अंदर जो झूठे लोगों को परखने का सामर्थ्य, बहुत सारी बातें अच्छी थी ऐसा। அவங்களுக்குள்ள பொய்யான ஆட்களை கண்டுபிடிக்கிற ஒரு காரியத்தையும் கூட கர்த்தர் கொடுத்தார். पर एक उसके अंदर परमेश्वर कमियों को देखता है। கர்த்தர் அவர்களை एक कमी उसके अंदर उस कलीसिया में परमेश्वर நல்ல கிரியைகள் இருந்தாலும் ஒரு சில இல்லாத குறைகளையும் கூட கர்த்தர் क्या கண்டுபிடிக்கிறார். कमी कहता है, அவர் என்ன குறையை சொல்லுகிறார்? चौथा वचन पढ़ेंगे। 4வது வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. पर मुझे तेरे विरोध ये कहना है कि तूने अपना पहला सा प्रेम छोड़ दिया है। हालेलुया। ஹல்லேலூயா. देखिए परमेश्वर उसके अंदर वो पहला प्रेम उसके अंदर दिखाई नहीं दे रहा है। கர்த்தர் சொல்கிறார், நீ முதலாவது கொண்டிருந்த அன்பு இப்போ உன்கிட்ட இல்லை. परमेश्वर उसके अंदर बहुत अच्छे गुणों को देखता है, நல்ல நல்ல காரியங்களை கர்த்தர் அவனிடத்தில் பார்த்தார். पर सबसे अहम क्या देखता है, ஆனா முதலாவது அவர் என்னத்தை ஆழமாக वो பார்க்கிறார்? पहला प्रेम को वो चाहता நீ है। முதலாவது கொண்டிருந்த அன்பு இப்போ உன்கிட்ட இல்லை. अभी ये कलीसिया जो है இந்த சபையானது ये परमेश्वर के बहुत निकट है। கர்த்தரோடு நெருங்கி இருந்த சபை. परमेश्वर के हर एक कामों को करने वाला
ஆண்டவருடைய எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு சபை, परमेश्वर के पवित्र स्थान में हमेशा दिखाई देने वाला எப்பொழுதுமே कलीसिया। பரிசுத்த ஸ்தலத்துல காணப்படுகிறவர்கள்। उसमें 5वां वचन हम पढ़ेंगे। 5வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். इसीलिए स्मरण कर कि तू कहाँ से गिरा है और मन को फिरा और पहले के समान काम कर। यदि तू मन न फिराएगा तो मैं तेरे पास आकर तेरे दीवट को उसके स्थान से हटा दूंगा। हालेलुया। ஆமென்। देखिए ये दीवट कहाँ पर होता है? இந்த வெளிச்சம், அதாவது விளக்கு எங்க வைத்திருக்கிறது? वो पवित्र स्थान में पाया जाता है। அது பரிசுத்த ஸ்தலத்துல வைக்கப்பட்டிருக்கிறது। परमेश्वर ने इस कलीसिया को पवित्र स्थान में रख दिया है, இந்த சபை பரிசுத்தமான ஸ்தலத்துல இருக்கிறது। क्योंकि इसने उस समय में पहला प्रेम को प्रकट किया था। இதுல முதலாவது அன்பை வெளிப்படுத்துகிறார்கள்। फिर परमेश्वर के अंदर वो बहुत बढ़ते गया, திரும்ப அவர்கள் ஆண்டவர்களாக வளர்கிறார்கள்। वचन में भी अच्छा बढ़ा, வார்த்தையிலையும் வளர்ந்தார்கள்। पर बढ़ते बढ़ते उसने क्या छोड़ दिया? उस पहला प्रेम को छोड़ दिया है। ஆனா இதுல வளர வளர முதலாவது உள்ள அன்பை அவர்கள் விட்டு விட்டார்கள்। तो परमेश्वर उसे उससे चाहता है। ஆனால் கர்த்தரோ அதைத்தான் எதிர்பார்க்கிறார்। हालेलुया। ஆமென்। ये पहला प्रेम जब हमने प्रभु से किया था, நாம் கூட ஆண்டவரிடத்துல முதலாவது சேர்ந்த அன்பு, देखिए पहला प्रेम हमेशा परमेश्वर ही हमारे ऊपर किया है। முதலாவது கர்த்தர் தான் நம்மிடத்துல முதலாவது அன்பு पर கூர்ந்தார்। जब हमने परमेश्वर को पहला पहचान लिया था, அதுக்கு பிறகு நாம் கர்த்தரை அறிந்து கொண்டோம்। हमने जब परमेश्वर से पहला प्रेम रखा था, நாம் முதலாவது கர்த்தரிடத்துல அன்பு तो வைத்திருந்தோம்। हमारा चाल चलन बदल गया था। ஆனால் நம்முடைய வாழ்க்கை எல்லாம் மாறினது। हमारा जीवन जब हमने यीशु को पाया था, எப்பொழுது நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ हमें ऐसा लगा कि हमने जीवन के वृक्ष के फल को खा लिया है। அப்பொழுது நமக்கு எல்லாருக்கும் ஒரு இருந்தது, நம்ம எல்லாரும் ஜீவக்கனியை சாப்பிட்டது போல ஒரு हमने உணர்வு। प्रभु को बहुत धन्यवाद दिया। அது நாம் கர்த்தருக்கு மிகவும் நன்றி உள்ளவர்களா இருந்தோம்। प्रभु को जो नहीं पसंद है वो सब बातों को हमने दूर कर दिया அந்த था। நேரத்துல கர்த்தருக்கு எதெல்லாம் பிரியமில்லாம இருந்தோ அது எல்லாத்தையுமே நாம் விட்டு விட்டோம்। अभी मैं अपने बारे में कहना चाहूंगा तो நானும் கூட என்னை பற்றி சொல்லும்போது, जब मैं प्रभु को ग्रहण किया, எப்பொழுது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேனோ, तो मैं अगर समझे टीवी देख रहा था तो मैंने उसको दूर कर दिया। எப்பொழுது நான் அது டிவி பார்த்திருந்தா அந்த எல்லாத்தையும் விட்டு விட்டேன்। बहुत सारी चीजें जो प्रभु को पसंद नहीं है उसको मैंने दूर किया है। எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லையோ அதை எல்லாமே நான் वो ஒதுக்கி कब விட்டேன்। हुआ था? எப்பொழுது அது जब வருகிறது? पहला प्रेम मैंने परमेश्वर के ऊपर किया நாம் था। ஆண்டவரை முதலாவது நேசிக்கும் போது, அன்பு கூறும்போது, मेरे मुंह से हमेशा स्तुति ही निकलता था। அதுல நாம் முதலாவது நன்றி சொல்லாம இருந்தோம்। नहीं, जब मैं पहला प्रेम किया तो हमेशा मैं स्तुति करता था। நாம் முதலாவது அன்பு கூறும்போது எப்பொழுதும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம்। खाना खाने जाऊंगा तो भी पहला स्तुति करता था। சாப்பிடும் போதும் கூட கர்த்தருக்கு முதலாவது நன்றி சொல்லுகிறோம்। हर चीज में मैं प्रभु को धन्यवाद देता था। எப்பொழுதுமே நான் கர்த்தருக்கு நன்றி சொன்னேன்। मेरे जीवन में बहुत सारा बदलावट को मैंने उस ஆண்டவர் पहले प्रेम என்னுடைய में देखा। வாழ்க்கையில நிறைய காரியங்களை மாற்றி ஆசீர்வதித்தார்। बहुत सारे परमेश्वर के वचन के रहस्य को उस समय में प्रकट हुआ था। கர்த்தர் நிறைய ரகசியமான வார்த்தைகளை வெளிப்படுத்தினார்। बहुत सारे वचन जो है वचन जो हम चाहते थे, जो हमको मालूम नहीं था, प्रभु उसको प्रकट करके दिया। ஒரு சில வார்த்தைகளை நான் விளங்காம இருக்கும்போதும் கூட கர்த்தர் அதை நல்லா விளக்கி காண்பித்தார்। उस पहला प्रेम में जब मैं बना हुआ था, எப்பொழுது நான் முதலாவது அந்த அன்புல அதிகமாக இருந்தேனோ, तो कभी कभी मैं अकेले में गीत गुनगुनाता था। நான் தனியா இருக்கும்போது ஆண்டவரை குறித்து பாடி மகிமைப்படுத்துவேன்। वो गीत को मैं कलीसिया में फिर गाते हुए भी सुना हुआ हूँ। அதே பாடல்களை நாம் சபையிலும் கூட பாடுகிறோம்। तो परमेश्वर और हमारा जो रिश्ता है बहुत निकट हो गया था। ஆண்டவரும் நானும் அதை நெருங்கி வாழும்போது அந்த நெருங்கின உறவு இருக்கிறது। देखिए हम जब किसी से प्यार करते हैं நாம் யாரையாவது நேசித்தால் तो हम उनके साथ बात करना पसंद करते हैं, நாம் அவர்களோடு பேச நாம் ஆசைப்படுவோம், उनके साथ चलना पसंद करते हैं। அவங்களோட நடப்பதுக்கு நான் ஆசைப்படுவோம்। तो वो प्यार परमेश्वर उस कलीसिया से चाहता है, அதைத்தான் கர்த்தர் அந்த சபையில वो எதிர்பார்த்தார்। हमसे भी चाहता है। அதே ஆண்டவர் நம்மிடத்திலும் அந்த காரியத்தை எதிர்பார்க்கிறார்। हालेलुया। ஹல்லேலூயா। इस दुनिया में हम देखते हैं लोग कोई कहता है ये इसमें पागल हो गया है करके। ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த விஷயத்துல அவன் ஒரு கிறுக்கனை போல இருக்கிறான்। हाँ, बहुत सारे लोग कोई किसी के प्यार में भी पागल हो जाते हैं। சிலர் சொல்லுவாங்க இதுல அவன் பைத்தியமாக இருக்கிறான்। तो हमें जो है परमेश्वर के प्यार में पागल होना है। நாமும் கூட கர்த்தருடைய அந்த வார்த்தையில அவருக்குள்ளாக நாம் பைத்தியமாக இருக்க வேண்டும்। हालेलुया। क्योंकि ஹல்லேலூயா। पौल ऐसे ही कहता है பவுல் சொல்லுகிறார் कि हम उसके प्यार में पागल होना है करके। நாம் அவருடைய
சமூகத்துல அவரை குறித்து நாம் அப்படியே பைத்தியத்தை போல இருக்க வேண்டும். जब हम उसके अंदर ऐसे पागलपना की जैसा हो जाएंगे அவருக்காக நாம் பைத்தியமா இருக்கும்போது तो कोई भी हमें परमेश्वर से अलग नहीं कर सकता। ஒரு உலக காரியமும் நம்மை கர்த்தரை விட்டு பிரிக்க முடியாது. देखिए, जब दो व्यक्ति के बीच में झगड़ा होता है, ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை வருகிறது, मारामारी हो रहा है, அடி சண்டை வரலாம் तो வருகிறது. वो एक दूसरे को ऐसा मारेंगे कि वो उनको ऐसे जगह लगे उनको चोट पहुंचाना है पर वो मरना नहीं है, அதான் சிலர் நினைக்காங்க அடிச்சாலும் அவங்க சாவ கூடாதுன்னு சொல்லி அடிப்பாங்க. क्योंकि वो दोनों होश में है। ஏன்டா ரெண்டு பேருமே அந்த இதுல இருக்காங்க. पर अगर कोई पागल व्यक्ति के साथ कोई झगड़ा करेगा, அதே சமயத்துல ஒரு பைத்தியக்காரனோட யாராவது சண்டை वो போட்டா घबराता है, அவங்க பயப்படுவாங்க. क्योंकि वो पागल है, वो कुछ भी कर सकता है, அந்த பைத்தியமான ஜனம் என்ன மாதிரி वो செய்வாங்க, कुछ भी उठा के मार सकता அவன் है। எதையும் கொண்டு எரிந்து அடித்து விடுவான். तो वो वैसा हम परमेश्वर के प्यार में पागल होना है। நாமும் கூட கர்த்தருக்காக அப்படிப்பட்ட ஒரு பைத்தியத்தை போல காணப்படுவோம். யோனா के किताब में யோனாவுடைய புஸ்தகத்துல तीसरा अध्याय के 26वें वचन में जब परमेश्वर निकोदेम से बात करता है, கர்த்தர் நிக்கோதேமோட பேசுகிறார். யோவான் 3ல वो ऐसा कहता है, परमेश्वर ने इस जगत में इतना प्यार किया है ஆண்டவர் எவ்வளவாக இந்த உலகத்தில் அன்பு कि கூர்ந்தேன் उसने என்று अपने एक लौते पुत्र को उसके लिए दे दिया है। தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கூட உலகத்துக்காக கொடுத்தார். देखिए, परमेश्वर का प्यार हमारे लिए कैसा प्रकट हुआ है। கர்த்தருடைய அன்பு நமக்காக எப்படி வெளிப்பட்டது? वो उसने अपने स्थान को छोड़कर हमारे लिए उतर कर आया। தேவன் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கி வருகிறார். हालेलुया। ஹல்லேலூயா. परमेश्वर के बारे में वचन में लिखा गया है, கர்த்தரை பற்றி வேத வார்த்தை என்ன वो சொல்கிறது? अल्फा और ओमेगा है, அவர் ஆரம்பமும் முடிவும் உள்ளவர். वो आदि और अंत नहीं है उसका, அவருக்கு ஆரம்பமும் முடிவும் கிடையாது. वो हमेशा के लिए रहने वाला அவர் है। எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிறவர். वैसा सामर्थ्य परमेश्वर அப்படிப்பட்ட மகிமையான வல்லமுள்ளவர். जिसके निकट अंधकार है ही नहीं, அவர் பக்கத்துல இருள் இல்ல. वो जहाँ जाता वहाँ उजाला हो जाता அவர் है, எங்க போனாலும் அங்க வெளிச்சமாய் वो இருக்கிறார். जहाँ जहाँ जाएगा वहाँ जीवन प्रकट कर देगा। அவர் எங்க போனாலும் அங்க ஜீவன் வெளிப்படுகிறது. वो सामर्थ्य परमेश्वर அப்படிப்பட்ட மகிமையானவர் हमारे ऊपर प्रेम किया, इसीलिए நம்மை நேசித்தபடியினால் उसने क्या किया, मृत्यु को जो है ग्रहण किया। ஆகவே அவர் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். परमेश्वर और मृत्यु का कोई भी संबंध नहीं है, மரணத்துக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. पर परमेश्वर इंसान का रूप धारण कर कर हमारे लिए मारा गया। ஆனால் தேவனோ மனிதனாக வந்து நமக்காக மரணம் इसमें அடைந்தார். हम क्या देखते हैं? அதுல நாம் என்னத்தை பார்க்கிறோம்? केवल परमेश्वर के प्यार को हम देख सकते हैं। தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதை பார்க்கலாம். हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. क्योंकि इंसान जो पाप से गिरा था, எப்பொழுது மனிதன் பாவத்தில் விழுந்தானோ उसका पाप ऐसा हो गया कि उसको छुड़ाने के लिए कोई भी व्यक्ति नहीं छुड़ा सकता था। ஒரு மனிதனால ஒரு பாவியை விடுதலை செய்ய முடியாது. उस मानवता को बचाने के लिए वो जो मोल है कोई चुका नहीं सकता है। மனுக்குலத்தினுடைய பாவங்களை நீக்குவதற்கு எதுவுமே கொடுத்து நாம் தீர்க்க முடியாது. उसको छुड़ाना है तो स्वयं प्रभु ही छुड़ा सकता है, அவனை மனிதனை விடுதலையாக்குவது தேவன் ஒருவரே விடுதலையாக்க और முடியும். वो उसके लिए कुछ ना कुछ मोल देना जरूरी है। அதற்காக ஏதோ ஒரு கிரயத்தை கொடுக்க வேண்டும். तो वो मोल परमेश्वर चुकाने के लिए तैयार था। அந்த கிரயத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் தயாராக இருந்தார். हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. वो क्यों ये सब काम किया? எதற்காக கர்த்தர் இந்த காரியத்தை எல்லாம் हम देखते हैं செய்கிறார்? केवल परमेश्वर वो हमारे ऊपर रखा हुआ उस प्रेम के वजह से। கர்த்தர் நம்ம மேல வைத்த அன்புக்காகவே இதை எல்லாவற்றையும் செய்கிறார். मानवता जब पाप की गुलामी में गिर गया था, மனுஷர்கள் பாவம் செய்து பாவத்துக்கு அடிமையாக ஆனபோது उसके लिए जो जीवन का फल रखा गया था वो जो है उसके लिए बंद हो गया था। அவனுக்காக வைக்கப்பட்ட ஜீவ விருட்சம் அது அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. वो उससे बहुत दूर हो गया था। அதை விட்டு அவன் தூரமா போய்விட்டான். वो ஜீவனை फिर விட்டு. से जीवन के फल खाकर हमेशा अनंत काल के लिए रहना वो बहुत असंभव हो गया था। அந்த ஜீவ கனியை சாப்பிட்டு எப்பொழுதும் உயிரோட இருக்கக்கூடிய அது அவனுக்கு தூரமாய் वो போயிடுச்சு. जीवन का फल पाना है तो कोई पवित्र व्यक्ति का मरना जरूरी था। அந்த ஜீவ கனியை சாப்பிடுவதற்கு ஏதோ ஒரு பரிசுத்தவார் அது மரணம் அடைய வேண்டும். उसका मृत्यु के द्वारा ही वो जीवन का फल जो है वो मिल सकता है। அந்த பரிசுத்தமான தேவனுடைய மரணத்தின் நிமித்தமே நமக்கு அந்த ஜீவ கனி கிடைக்கும். यीशु मसीह उसके लिए एक बलि के रूप में आया है। ஆகவே இயேசுவானவர் ஒரு பலியாக இந்த உலகத்துக்கு வருகிறார். इसका सब अहम कारण हम देखते हैं वो हमारे ऊपर प्रेम रखता है। ஒரே ஒரு காரியம், இயேசு தன்னுடைய அன்புக்காக நம்மளை விடுதலையாக்குவதற்காகவே வருகிறார். हमें छुड़ाने के लिए कितना भी नीचे जाना पड़ा तो भी परमेश्वर वो उतर कर आया। நம்மளை விடுதலையாக்குவதற்கு எவ்வளவு தாழ்மையாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு தாழ்மையாக இயேசு கீழே இறங்கி வருகிறார். प्यार करने के लिए कोई कारण की आवश्यकता नहीं होती है। அன்பு செலுத்த வேண்டிய சில காரியம் கிடையாது. किसी के ऊपर भी परमेश्वर का बच्चा है वो प्रेम कर सकता है।
ஆண்டவர் மேல அன்பாய் इस दुनिया के लोगों को अगर हम देखेंगे तो இந்த உலக பிரகாரமான காரியங்களை कि பார்க்கும்போது कुछ उसी के पास लाभ है तो उसके ऊपर प्रेम जताएंगे, யாரை வச்சாவது நமக்கு ஒரு லாபமா இருந்தா நாம் அவங்களை நேசிப்போம். उसके पास बहुत धन संपत्ति है तो उसके ऊपर प्रेम दिखाने का नाटक करेंगे. நிறைய பைசா எல்லாம் இருந்தா அப்படிப்பட்ட ஆட்களோட நம்ம பழக அன்பு கூற ஆசைப்படுவோம். परमेश्वर ने हमारे ऊपर जब प्रेम किया था ஆனால் தேவனும் நம்ம மேல அன்பு கூறும்போது तब हम बेकार थे, நாம் ஒன்றுக்கு हम உதவாதவர்களா कुछ இருந்தோம். काम के नहीं थे, ஒரு வேலைக்கு உதவாதவர்களா हमारे இருந்தோம். द्वारा प्रभु का कुछ भलाई नहीं हो सकता நம்ம था. வச்சு தெய்வத்துக்கு ஒரு லாபமே இல்லை. पर उसमें हम देखते हैं परमेश्वर हमसे प्रेम करता அப்படி இருந்தும் கர்த்தர் நம்மளை அன்பு கூர்ந்தார். था. एक व्यक्ति को मैंने एक बार देखा था, ஒரு சகோதரனை நான் ஒரு முறை பார்த்தேன். एक 4-5 महीने के पहले ஒரு 4 மாசத்துக்கு முந்தி वो कालियर में रहता था. காலியர்ல இருக்கிறார். तो एक व्यक्ति घर पे मैंने वो एसी का काम किया था, सर्विसिंग. ஒரு ஏசி ரிப்பேர் பார்ப்பதுக்காக நான் போயிருந்தேன். तो उस घर में वो व्यक्ति जो है ड्राइवर का काम करता था. அந்த வீட்ல ஒரு டிரைவராக இருக்கிறார். तो उसने उस मालिक से नंबर लिया और मेरे से बातें की அவங்க நம்பர் கொடுத்தாங்க, என்னோட பேசினாங்க. कि मेरे घर में ऐसे ऐसे एसी है, आप सर्विस करने आएंगे क्या, पूछा. என்னோட வீட்ல ஒரு ஏசி இருக்கு, அதை ரிப்பேர் பார்க்கணும், நீ வருவியா तो அப்படின்ட்டு. वो मैंने ठीक है 500 रुपया लगेगा ऐसा मैंने बोला था. நான் சொன்னேன் ஒரு 500 ரூபாய் ஆகும், तो நான் வருகிறேன். उसके घर के उसने एड्रेस दिया, उसके घर के नीचे द्वार में जाके उस बिल्डिंग के सामने हम खड़े हो गए. நான் அந்த பில்டிங்ல கீழே போய் என்னோட கதவுக்கு பக்கத்துல நின்னேன். तो हमने उसको कॉल किया था. நான் அங்க போன் பண்ணினேன். तो उसने कहा एक आधा घंटा मुझे लगेगा, आप कैसे भी जाइए मत, मैं कैसे भी आ जाऊंगा करके. அவர் சொன்னார், நீ அரை மணி நேரம் ஆகும், நீ கண்டிப்பா இன்னுங்க நான் வருகிறேன். हम उसके इंतजार में थे. நான் அவனுக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். हम लोग ऐसे बातें कर रहे थे, वो व्यक्ति ड्राइवर है और उसने देखो एसी सब लगा के रखा है करके. நான் நினைச்சேன் அவன் டிரைவர் வேலை பார்க்க, ஆனா வீட்டுல ஏசி எல்லாம் வச்சிருக்கான் அப்படின்ட்டு. तो बातचीत में भी फोन में अच्छा लगा, व्यक्ति बात में अच्छा हंसकर अच्छा बात किया. அவன் வந்து நல்ல சந்தோஷமா எங்களை வரவேற்றான். तो जब वो आ गया था அவன் திரும்ப வந்தான். तो अपने जो एक्टिवा गाड़ी में उसने அவனுக்கு ஆக்டிவா காடி இருந்தது. उसमें 2 ऑक्सीजन का सिलेंडर लेके आया था. 2 ஆக்சிஜன் சிலிண்டர் அவன் தூக்கிட்டு வந்தான். तो मैं अपने मन में ऐसे ख्यालात कर रहा था. நான் என்னுடைய இருதயத்துல இப்படி யோசித்தேன், तो ये व्यक्ति एक तो ड्राइवर भी है, இவன் டிரைவராக இருக்கிறான், अभी ऑक्सीजन का सिलेंडर भी लेके आ रहा है, இவன் ஆக்சிஜன் சிலிண்டர் கொண்டு வருகிறான். तो शायद कोई बुजुर्ग लोगों का देखभाल भी कर रहा होगा, उसमें भी उसको कमाई होता होगा. ஏதோ வயசானவங்களை இவன் பார்ப்பான் போலுக்கு, அதுலயும் இவனுக்கு பணம் சம்பளம் கிடைக்க तो வேண்டியது. मेहनत कर रहा है. அதனாலதான் இவன் உழைக்கிறான். तो मैंने उससे पूछा ये किसके लिए करके. நான் கேட்டேன், இந்த சிலிண்டர் எதுக்காக கொண்டு வந்த वो அப்படின்னு. बोला एक जन घर में बीमार है उनके लिए करके. நான் சொன்னேன், எங்க வீட்டுல ஒரு சோம்பு இல்லாம இருக்காங்க, அதுக்கு தான் கொண்டு फिर வருகிறேன். मैं हम लोग जब ऊपर गए थे அங்க எல்லாரும் மேல போனோம். तो वहां पर जाकर देखा तो ऑक्सीजन का 2 मशीन जो बिजली से चलने वाला वो लगा हुआ था. அவன் வீட்டுல ஆல்ரெடி கரண்ட்ல ஓடக்கூடிய ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சிருக்கிறான். उनका वाइफ जो है तकरीबन मेरे को लगता है 40 उम्र रहेगा. அவனுடைய மனைவி 40 வயசு இருக்கும். उनको लंग्स का जो है प्रॉब्लम हो गया है, அவனுடைய இருதயத்துல ஏதோ பிரச்சனை. वो लंग्स काम नहीं कर रहा அந்த है, இருதயம் வேலை செய்ய மாட்டேங்குது. तो वो ऑक्सीजन के बिना रह नहीं सकती है. ஆக்சிஜன் இல்லாம அவருடைய மனைவி உயிரோட வாழ முடியாது. देखिए प्रभु ने हमें ये बाहर के हवा से जीने के लिए कितना बड़ा अनुग्रह दिया है. ஆனால் ஆண்டவரோ நம்மை எல்லா பக்கமும் எப்படி நம்ம ஆக்சிஜனை உபயோகப்படுத்த கர்த்தர் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் प्रभु को செய்திருக்கிறார். हम धन्यवाद करना நாம் चाहिए, கர்த்தருக்கு நன்றி சொல்ல क्योंकि வேண்டும். कितना हम श्वास लेते हैं நாம் எவ்வளவு हम சுவாசிக்கிறோமோ गिन नहीं सकते हैं. நாம் அதை எண்ணவே முடியாது. कभी हम कोई जो अंधे बंद कमरे में जाएंगे, ஆனாலும் அந்த அடைக்கப்பட்ட வீட்டுல பார்த்தோம். जब हम जाएंगे तब हमको एहसास होएगा कि हम सांस लेना कितना तकलीफ होता है. நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலை பார்க்கும்போது நாம் எவ்வளவு ஆக்சிஜனுக்காக तो उस வேதனைப்படுகிறோம். बहन जो है वो ऑक्सीजन मशीन के द्वारा जीवित थी. அந்த சகோதரி அந்த ஆக்சிஜன் மிஷினால தான் அவ பிழைத்திருக்கிறாள். फिर उस भाई ने बताया அவன் திரும்ப எனக்கு சொன்னான், कि मेरी औरत है और इसको ऐसा ऐसा तकलीफ है. இவ என்னுடைய மனைவி, இவளுக்கு ரொம்ப பிரச்சனை तो இருக்கிறது. हमने अस्पताल में रख कर देखा, நான் ஆஸ்பத்திரியில வச்சு பார்த்தேன். तो अस्पताल में बहुत सारा बिल आने लगा. ஆனா ஆஸ்பத்திரியில நிறைய பில் हर வந்தது. दिन का जो है हजारों के ऊपर आ रहा था. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு அதிகமான பில் तो வந்தது. मैंने उसको घर पे ही सब तैयारी कर दिया है. ஆகவே என்னோட மனைவிக்கு நான் வீட்டிலேயே எல்லாவற்றையும் ரெடி मैंने பண்ணிட்டேன். ऑक्सीजन का मशीन लाके रखा है என்னோட ஆக்சிஜனுக்காக நான் மிஷின் கொண்டாந்து और வைத்திருக்கிறேன். बाद में ये ऑक्सीजन का बाटला भी मैं भर भर कर रखता हूँ. நான் அந்த பாட்டிலையும் கூட ஆக்சிஜன் நிறைத்து கொண்டாந்து வைக்கிறேன். बाई चांस बिजली चले गया तो ஒருவேளை கரண்ட் போயிட்டு அப்படின்னா वो बहन श्वास नहीं ले सकती है, அந்த சகோதரி சுவாசிக்க क्योंकि वो முடியாது. मशीन बंद हो जाएगा. ஒருவேளை அந்த மிஷின் கரண்ட் இல்லாம நின்றும். तो उस भाई ने क्या किया, वहां पर उसके घर पे इन्वर्टर भी लगा के रखा है ஆகவே அவன் இன்வெர்டர் கூட அவனுடைய வீட்டுல வச்சிருக்கிறான். कि बिजली जाएगा तो इन्वर्टर के द्वारा थोड़ा तो मशीन चलेगा. அந்த
கரண்ட் போனா கூட இன்வெர்டர் மூலமாக கரண்ட் अगर வரும். वो इन्वर्टर भी बंद हो गया तो ஒருவேளை இன்வெர்டரும் பந்த் ஆயிட்டுனா ये बाटले के द्वारा वो थोड़ा उसको उसका जो श्वास ले இந்த सकती है। கேஸ் சிலிண்டர் மூலமாக அவனுடைய மனைவியை பிழைக்க வைக்க और முடியும். उसके लिए उसने एसी भी लगा के रखा था, அதுக்காக ஏசி கூட வைத்திருக்கிறார். क्योंकि वो एसी चलने से वहाँ उस रूम में एक ठंडापन रहता, मशीन को भी ठंडापन मिलता और उस बहन को भी थोड़ा आराम मिलता ஏசி है। ஓடுறதுனால அந்த மிஷனும் குளுமையா இருக்கும், அந்த சகோதரியும் குளுமையா तो இருப்பாங்க. हमने उस भाई को पूछा था कि आपका वाइफ ठीक हो जाएगा, நான் கேட்டேன் உன்னுடைய மனைவி எப்போ சுகமடைவாங்க तो முடியும்? उसने कहा वो नामुमकिन है करके। அந்த மனைவி என்னுடைய மனைவி வந்து சுகமடைய முடியாது उसने அப்படின்னு बोला कि वो जब तक है ऐसे ही जीना पड़ेगा। உயிரோட இருக்க வரைக்கும் இந்த சிலிண்டர்ல தான் அவங்களுடைய வாழ்க்கை ஓடும். हालेलुया। ஹல்லேலூயா. तो वो ऑक्सीजन के बिना उसका मुश्किल है, उसीलिए मैं ये व्यवस्था करके रखा हूँ करके। ஆக்சிஜன் இல்லாம வாழ முடியாது, ஆகவே தான் எல்லாத்தையும் நான் ஒழுங்குபடுத்தி. देखिए उस व्यक्ति को मालूम है उसकी औरत बच नहीं सकती है, அவனுக்கு தெரியுது அவனுடைய மனைவி வாழ முடியாது. फिर भी उसको कोई कमी नहीं होने जैसा उसके लिए सारी व्यवस्था को कर रखा है। ஆகவே அவ உயிரோட இருக்கணும்னா ஒரு குறைவில்லாம அவளுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி हमारा प्रभु भी ऐसे ही है, நம்முடைய தேவனும் கூட அப்படிதான். हमारे द्वारा उसके लिए हम एक चारने का भलाई नहीं कर सकते हैं, நம்மளால தெய்வத்துக்கு ஒரு நாலனா கூட பிரயோஜனப்படாது. परंतु परमेश्वर हमारे पे प्रेम दिखाने के लिए कभी कमी नहीं किया है। ஆனால் கர்த்தரோ நம்ம மேல வைத்த அன்பை ஒரு நாள் அவர் குறைக்கவில்லை. कल की क्या जरूरत है प्रभु हमारे लिए पहले से तैयार रखा है। நாளைக்காக நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் ஆரம்பத்திலேயே செய்து வைத்திருக்கிறார். हालेलुया। उस ஹல்லேலூயா. व्यक्ति को देखकर मुझे एसी सर्विस कर पैसा लेने का दिल नहीं किया था। நான் அவனுக்கு வேலை பார்த்துட்டு பைசா வாங்க கூட எனக்கு மனசு साथ இல்லை. में मेरा एक लड़का है तो उसका मन भी जो है पिघल गया था, என் கூட வந்த பையனுங்க கூட இருதயம் அப்படியே இளகி விட்டது. क्योंकि ऐसा व्यक्ति मैंने आज तक इस दुनिया में नहीं देखा है। அப்படிப்பட்ட ஆளை நான் பார்க்கவே இல்லை. देखिए दुनिया के लोग जो उनको पता है उसमें वो मेरा वाइफ जीवित नहीं रहेगी तो भी उसके लिए आखिरी तक जो कोशिशें कर सकता सब कर रहा அவருடைய है। மனைவி வாழ முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கடைசி வரைக்கும் நான் காப்பாற்றேன்னு நினைக்கிறான். तो परमेश्वर हमारा कितना प्यारा है। देखिए ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக நம்ம நேசிக்கிறார். यीशु मसीह की सेविकाई में ஆண்டவருடைய ஊழியத்துல बहुत सारे अद्भुत आश्चर्य काम हुआ। அநேக அற்புதம் அடையாளம் ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். यीशु के पास जाने के लिए लोग जो है तरसते थे, ஆண்டவருடைய சமூகத்துல போறதுக்கு ஜனங்கள் போற பிரயாசப்பட்டார்கள். यीशु की बातों को सुनने के लिए लोग जो है सुबह से उठकर उसके पीछे चले जाते थे। அதிகாலை இருட்டோடு எழுந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க அநேகர் போனார்கள். वो वचन में ऐसा लिखा है कि यीशु तो उस नाव में गया नहीं था, मगर चेले लोग वहां गए तो वो लोग चेलों के पीछे चले गए हैं। ஆண்டவர் அங்க போகல, ஆனாலும் சீஷர்கள் அங்க போகும்போது அவங்களோட இவங்களும் उन्हें मालूम था कि चेला है तो यीशु मसीह वहां कैसे भी आएगा करके। அவங்க நினைச்சாங்க சீஷர்கள் அங்க இருந்தா இயேசுவானவர் கண்டிப்பா வருவாரு. यीशु मसीह की बातें सुनने के लिए लोग इसलिए चाहते थे क्योंकि वो उसका बात में प्यार प्रकट होता था। இயேசுவானவருடைய சத்தம் கேட்பதற்கு எதனால போனாங்கன்னா அவருடைய வார்த்தையில அவ்வளவு ஒரு அன்பு இருந்தது. जो बीमार लोग, जो कोड़ी बीमारी लोग यीशु के पास इसीलिए आते थे, குஷ்டரோக வியாதி உள்ளவர்கள் கூட ஆண்டவருடைய பக்கத்துல நெருங்கி வந்தார்கள். क्योंकि वो उनसे प्रेम करता था। ஏனென்றால் அவர்களையும் இயேசுவானவர் நேசித்தார். हालेलुया। ஹல்லேலூயா. उस समय में कोड़ी बीमारी वाले जिनको है वो घर से उस नगर से बाहर रखे जाते थे। அந்த ஆண்டவருடைய காலத்துல குஷ்டரோகிகள் ஊருக்கு வெளியே தான் இருக்கணும். वे किसी के निकट नहीं आ सकते हैं। யாரு பக்கத்துலயும் அவங்க வர முடியாது. अगर वो उसके निकट कोई आगे तो वो मुंह से कबूल करना मैं अपवित्र हूँ मुझसे दूर हो ஒருவேளை जाइए। யாராவது தெரியாம அவங்க கிட்ட போனா கூட அவங்க தான் சத்தம் போடணும், நான் ஒரு அசுத்தம், என்னை விட்டு நீங்க போயிருங்கன்னு சொல்லி. परंतु ये कोड़ी बीमारी यीशु के सामने कैसे आए? ஆனா அந்த குஷ்டரோகியான மனுஷன் எப்படி இயேசுவானவர் பக்கத்துல வருகிறார்? यीशु से कहता है प्रभु आपकी मर्जी हो तो मुझे जो है इसे அந்த छुटकारा दीजिए। குஷ்டரோகி ஆண்டவரை பார்த்து சொன்னா, ஆண்டவரே உமக்கு இஷ்டமா இருந்தா என்னை சுத்தமாக்கும். यीशु मसीह ने क्या किया? उन्होंने उसको छूकर उसे चंगाई दिया। பைபிள் சொல்கிறது ஆண்டவர் அவனை தொட்டு சுகம் கொடுத்தார். उसको छूने के लिए पहला उसके ऊपर प्रेम दिखाना जरूरी है। அவனை தொடணும் அப்படின்னா அவன் அந்த தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். हालेलुया। ஹல்லேலூயா. आज हम किसी के लिए प्रार्थना उठाते हैं நாம் சிலருக்காக நாம் ஜெபம் तो பண்ணுகிறோம். पहला हम उसके ऊपर प्रेम रखना जरूरी है, நாம் முதலாவது அந்த ஜனத்தை அவர்களை நேசிக்க வேண்டும். तब परमेश्वर का वो जो चमत्कार कार्य प्रकट होगा। அப்பதான் கர்த்தருடைய அந்த மகிமையான
ஆச்சரியமான காரியத்தை நாம் எதிர்பார்க்க देखिए, முடியும். प्रभु का हर एक वचन सुनने के लिए लोग तरस कर आते थे. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க அநேகர் ஓடி வந்தார்கள். प्रभु आश्चर्य काम भी किया है. ஆண்டவர் அற்புதமான காரியம் செய்தார். प्रभु ने उनको बहुत सारी अच्छे वचन की कहानियों को बताया है. ஆண்டவர் நல்ல நல்ல ஓமானங்களை கதையாக அவர்கள் சொன்னார். आज हम बहुत सारे लोगों को वचन के बारे में जब बताते हैं, நாம் சிலருக்கு நாம் வார்த்தைகளை பற்றி பேசும்போது बहुत सारे लोगों को अच्छा ज्ञान देना चाहते हैं, சிலருக்கு நம்ம ஞானத்தை போதிக்க விரும்புகிறோம். बहुत सारे लोगों को परमेश्वर के राह में लेके आना चाहते हैं, தேவ சமூகத்துல நாம் கொண்டு வர நிறைய பேரை கொண்டு வர पर हम ஆசைப்படுகிறோம். देखते हैं वो व्यक्ति हमारी बातों को सुनने के लिए तैयार नहीं है. ஒருவேளை அவங்க நம்ம சத்தத்தை கேட்பதற்கு தயாரா இருக்க மாட்டாங்க. हम प्रभु के वचन को बांट रहे हैं, நாமோ ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி சொல்லுகிறோம். हम प्रभु अच्छा है करके कह रहे हैं, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறோம். फिर भी वो व्यक्ति हमारी बातों को क्यों नहीं सुन रहा है? ஆனால் ஏன் அந்த அவர்கள் நம்முடைய தேவ சத்தத்தை கேட்பதில்லை? क्योंकि हम परमेश्वर के जैसा प्रेम नहीं कर रहे हैं. நாம் ஆண்டவரை போல அன்பான வார்த்தைகளை பேசாததனால தான். हम जैसा प्रभु पहला प्रेम करता था वैसा हम नहीं कर रहे हैं. ஆண்டவர் முதலாவது ஜனங்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஆகவே அவருடைய சத்தத்தை கேட்க வந்தார்கள். इसीलिए दुनिया के हर एक व्यक्ति यीशु मसीह से प्रेम करता है. ஆகவே தான் ஆண்டவரிடத்தில் எல்லாரும் அவர் பக்கத்துல வந்தார்கள். तो वो प्रेम जो है वो व्यवस्था को पूरा करने वाली बातें है. அன்பை பற்றி இயேசு சொல்லுகிறார், அன்பு செலுத்துகிறவன் நியாய பிரமாணத்தையும் தீர்க்கதரிசனத்தை अगर நிறைவேற்றுகிறான். कोई व्यक्ति के अंदर प्रेम नहीं है तो वो जो है उसका जीवन नरक के समान है. ஒரு மனுஷனிடத்துல அன்பு இல்லை அப்படின்னா அவன் நரகத்தை போல இருக்கிறான். हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया. ஹல்லேலூயா. देखिए, यीशु मसीह को जब हम स्वीकारते हैं, எப்பொழுது நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம், हमारे अंदर एक अद्भुत प्रेम प्रकट हो ही जाता है. ஆண்டவருடைய ஒரு அதிசயமான ஒரு அன்பு ஆண்டவர் தருகிறார். कौन सा प्रेम आता है? எப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்கிறது? विरोधियों को क्षमा करने वाला प्रेम आता है. எதிரியையும் கூட மன்னிக்கிற அன்பு. ये प्रेम हम बहुत जगह में मसीहा लोगों के अंदर देख सकते हैं. இதை நாம் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல நிறைய இடத்துல பார்க்கலாம். देखिए, कोई मंदिर में अगर कोई दंगा कर रहा है சில இடத்துல சில கோயில்கள்ல சிலர் போவாங்க. तो उस मंदिर के लोग उनके विरोध में उनसे झगड़ा करेंगे, ஒருவேளை சில நேரத்துல அந்த கோயில்ல உள்ளவங்களே ஆட்கள் மேல சண்டை போடுவாங்க. उनसे झगड़ा करेंगे, मारपीट करेंगे, सब करेंगे. அடிப்பாங்க, சண்டை போடுவாங்க. और ऐसे कोई मस्जिद में भी अगर कोई झगड़ा कर रहा है, சில மஸ்ஜித்லயும் கூட இப்படி சண்டை कोई போடுவாங்க. दंगा करना चाहते हैं, तो वहां के लोग उसके विरोध खड़ा होकर उनके भगवान के घर को बचाने के लिए बहुत झगड़ा करेंगे. அவங்க கூட உள்ள விட மாட்டாங்க. அதுல கூட அவங்கள சிலதை காப்பாத்த சண்டை और போடுவாங்க. आप जहां पर भी देखिए, ஆனா எங்க பார்த்தாலும் मसीहा के कलीसिया में कोई व्यक्ति अगर दंगा करता है, ஆண்டவருடைய சபைக்குள்ள சிலர் இப்படி பிரச்சனை பண்ணுனா, कोई आकर तोड़फोड़ करता है, எதையாவது உடைச்சி ஏதாவது சண்டை போட்டாங்கன்னா, पासबान और विश्वासी लोगों को मारता है, யாரையும் விசுவாசியோ இல்ல பாஸ்டர் யாரையாவது இப்படி தொந்தரவுப்படுத்தி तो அடிச்சாங்கன்னா, उस कलीसिया के लोग उनके लिए प्रार्थना उठाते हैं. உடனே ஜனங்கள் அப்படிப்பட்ட ஆள்களுக்காக ஜெபம் वो उनके பண்ணுகிறார்கள். विरोध खड़ा नहीं होते हैं, அவனுக்காக விரோதமா எழும்பி நிற்க उससे மாட்டாங்க. झगड़ा नहीं करते हैं, அவங்களோட சண்டை போடுறது पर கிடையாது. प्रार्थना करते हैं कि उस व्यक्ति का मन परिवर्तन होना ஆண்டவரே है. அந்த மனுஷனை ரட்சியும் என்று நேசித்து ஜெபம் ये பண்ணுவாங்க. प्रेम हमें प्रभु यीशु से ही मिलता है. இந்த அன்பு ஆண்டவராக இயேசுவினிடத்துல மட்டும்தான் வரும். हालेलुया. ஹல்லேலூயா. पर ये प्रेम को जब हमारे अपने जीवन में हम देख नहीं सकते हैं, ஆனால் இந்த அன்பு நம்மிடத்துல இல்ல. यही बात है, हमारे घर में आके कोई तोड़फोड़ करेगा तो ஆனா நம்முடைய வீட்டுக்குள்ள வந்து யாராவது சில பிரச்சனை हम பண்ணாங்கன்னா उसे छोड़ेंगे नहीं. நம்ம அப்படிப்பட்ட ஆளுகள் விடுதே கிடையாது. हालेलुया. ஹல்லேலூயா. तो प्रभु का है तो हम प्रभु के सामने धर्मी बन जाते हैं. நாம் தேவ சமூகத்துல தேவனுக்காக தேவனை போல இருக்கிறோம். जब हमारे ऊपर आता है तो हम उसे छोड़ते नहीं है. ஆனா நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில வரும்போது நம்ம அதை விடுகிறது पर இல்ல. परमेश्वर ऐसा नहीं था. ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. वो जो है उसको जो यूदास उसको बताने वाला उसको पहले से मालूम है, யூதாஸ் தான் எனக்கு இடைஞ்சல் பண்ணுவான்னு கர்த்தருக்கு முதலாவதே पर தெரியும். वो आखिरी तक उसके ऊपर प्रेम किया. ஆனா கடைசி மட்டும் சீசரிடத்தில் அவர் அன்பு கூர்ந்தார். हालेलुया. ஹல்லேலூயா. मैं खुद 2-3 काम के मेरा पैसा 2-3 जगह से नहीं आ रहा था, எனக்கு 2-3 இடத்துல பணம் சரியாக வரல. तो मैं फोन कर रहा है, वो उठाता है बाद में या फिर कभी उठाता नहीं, बहुत मैं गुस्सा हो गया. சிலர் சிலர் நான் ஃபோன் பண்ணி பணம் கேட்டாலும் எடுக்க மாட்டாங்க போனை. சிலர் அப்படி நாளை தள்ளிட்டே போவாங்க. मेरे को ऐसा लगता है कि मैं इसका कुछ नुकसान कर दूं, நான் நினைக்கிறேன் எதையாவது இவனுக்கு லுக்சான் பண்ணி விட்டுறணும். या कभी वो मेरे को एक बार सिर्फ बुलाए तो मैं उसका एसी का कुछ ना कुछ गलत काम कर दूं, ऐसा मेरे मन में बहुत ख्याल आता है. நான் நினைக்கிறேன் எப்பமாவது ஏசி ரிப்பேர் பார்க்க போனா அதுல சரியா ஓட விடாம ஆக்கணும் அப்படின்னு. क्योंकि मैं अपना पैसा लगाया है, अपना मेहनत दिया है, मगर वो मुझे अभी तक दिया नहीं है. நான் நினைக்கிறேன் நான் மெனத் பண்ணியிருக்கேன், நான் பொருட்கள் போட்டிருக்கேன், என்னுடைய
அந்த பணத்தை அவன் தர மாட்டேங்கான்னு சொல்லி. ऐसा मन में ख्याल आता है, அப்படி சில நேரத்துல நினைவு வருகிறது. फिर बाद में परमेश्वर जो है दूसरे रास्तों से हमें चला देता है, ஆனா கர்த்தரோ வேறு வழியாக நம்மை நடத்துகிறார். हमारी जरूरतों को पूरा कर देता நம்முடைய है। தேவைகளை அவர் சந்திக்கிறார். हालेलुया, ஹalleluya, हालेलुया। ஹalleluya. इसीलिए अगर हम प्रभु को प्रकट करना चाहते हैं, நாம் இயேசுவை வெளிப்படுத்த விரும்பினால் हमारा यही काम है कि हम यीशु मसीह के बारे में दूसरों को बताना है, நாம் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்த மற்றவர்களுக்கு கர்த்தருடைய அன்பை சொல்லணும். सुसमाचार के द्वारा நாம் சுவிசேஷத்தின் மூலமாக या जो है बहुत अच्छे कामों के द्वारा நல்ல காரியத்தின் மூலமாக हम परमेश्वर को प्रकट करना चाहते हैं, இயேசுவானவரை நாம் வெளிப்படுத்த வேண்டும். क्योंकि यीशु मसीह ने भी ऐसी कहा है, இயேசுவானவரே இதை படித்து तुम जाकर मेरी गवाही दोगे कर। நீ தான் எனக்கு சாட்சியாக சொல்ல வேண்டும். यीशु मसीह को प्रकट करने का सही रास्ता क्या है சரியாக நாம் ஆண்டவரை பற்றி வெளிப்படுத்துறதுக்கு என்ன வழி? कि हम यीशु के प्रेम को प्रकट करना है। முதலாவது இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை தான் நான் வெளிப்படுத்த வேண்டும். हम जैसा यीशु प्रेमी था, हम भी उनसे प्रेम करके प्रकट करना है। ஆண்டவர் எப்படி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தாரோ அதே அன்பு நாமும் அந்த ஆட்கள்கிட்ட செய்ய வேண்டும். हालेलुया, ஹalleluya. उसका प्रेम ही हम दिखा सकते हैं, அந்த அன்பு மூலமா தான் இயேசுவை வெளிப்படுத்த उसका முடியும். प्रेम हमारे अंदर से प्रकट होना है। அந்த அன்பு நம் மூலமாக அவனுக்கு வெளிப்பட வேண்டும். हालेलुया। ஹalleluya. कभी कभी मैं सोचता था சில வேளை நான் யோசிப்பேன், कि परमेश्वर मुझे अच्छा सामर्थ्य देना चाहिए, கர்த்தர் நமக்கு நல்ல பலனை தர வேண்டும். परमेश्वर के नाम की गवाही के लिए, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் சாட்சிக்காக. कि जैसे प्रेरितों के समय बहुत सारे अद्भुत आश्चर्य काम हुए हैं, கர்த்தர் பேதுரு மூலமாக நிறைய அற்புதமான காரியங்களை செய்தார். प्रेरितों के समय में, அப்போஸ்தலருடைய காலங்கள்ல कि जो भी उनके पास गए उनको वो उठाकर खड़ा कर देते थे। யாரு போனாலுமே அவர்களை எழும்பி நிற்க பண்ணுகிறார். शैतान उनके सामने टिक नहीं पाता था। சாத்தான் அவருக்கு முன்பாக நிற்க முடியாமல் बहुत போய்விட்டது. सारी चंगाई, நிறைய அற்புதம், ये सब कार्य हमारे द्वारा भी प्रकट होना है। அதே அப்படிப்பட்ட காரியம் நம் மூலமாக क्योंकि நடக்க हम வேண்டும். क्या विश्वास करते हैं, हम प्रेरितों के रास्तों में चलने वाले कलीसिया है, நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம் அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படியே நான் तो நடக்கிறவர்கள். प्रेरितों के काम हमारे अंदर प्रकट होना जरूरी அதே है। அப்போஸ்தலருடைய காரியங்களும் கூட நம் மூலமாக நடக்க வேண்டும். पर क्या होता है, ஆனா என்ன நடக்கிறது? हमारे अंदर से कुछ काम प्रकट नहीं होता है। அது மூலமா ஒரு சில காரியம் நமக்கு நடக்க மாட்டேங்குது. क्यों नहीं होता है? எதனால நடக்கல? क्योंकि अहम प्रेम हमारे अंदर प्रकट नहीं அந்த है। ஆழமான அன்பு வெளிப்படுத்தக்கூடிய அன்பு நம்மகிட்ட இல்ல. प्रेरितों के अंदर परमेश्वर का प्रेम पहला प्रकट हुआ था। அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை முதலாவது அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். हालेलुया, ஹalleluya, हालेलुया। ஹalleluya. देखिए, एक व्यक्ति के बारे में मैंने बहुत पहले आपको एक बार बताया था। ஒரு மனிதனை பற்றி நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். भार्गव में एक व्यक्ति था, वो प्रार्थना करने जाता था अपने दोस्त के साथ। வெளிநாட்டுல ஒரு பையன் ஒருவர் ஜெபம் பண்ணுவதற்காக தன்னுடைய தோஸ்தோட போனாரு. काम खत्म होने के बाद, शाम के टाइम खाना होने के बाद, वो लोग ऊपर टेरिस में जाकर प्रार्थना करते थे। அவங்க வேலையெல்லாம் முடிச்ச பிறகு டெரஸ்ல போய் அவங்க தனியா ஜெபம் பண்ணுவாங்க. तो प्रार्थना करके आ रहे थे, तो उस कैंप का ही एक व्यक्ति पी कर उससे झगड़ा करने लगा। அந்த நேரத்துல அந்த கேம்ப்ல ஒருத்தன் குடிச்சிட்டு சண்டை போட்டான். वो उसको मारने के लिए आ गया। அவன் அடிப்பதுக்காக வந்தான் அவனை. तो ये व्यक्ति जो प्रार्थना करके आया, वो उसे क्षमा मांग रहा है, उसे माफी मांग रहा है। அந்த ஜெபம் பண்ணிட்டு வந்தவன் அவனை மன்னிக்கும்படி சொல்லுதான். वो अपने आप को बचाने का प्रयत्न कर रहा है, बल्कि उसको मारने का प्रयत्न नहीं कर रहा है। ஆனா அவனை தன்னை காத்துக்கொள்ள அவன் பிரயாசப்பட்டான். ஆனா சண்டை போட்டு அடிக்கன்னு பிரயாசப்படல. फिर बाद में वो झगड़ा कर वो व्यक्ति चले गया। அவன் சண்டை போட்டு அந்த போயிட்டான் அந்த மனுஷன். तो इसके साथ चलने वाले उस भाई ने कहा था, இவன் கூட போன சிலர் சொன்னாங்க, भाई आप क्यों उसको छोड़ दिया? எதுக்காக சகோதரி அவனை விட்டுட்ட நீ? वो तो पीकर आपसे झगड़ा कर रहा है அவன் குடிச்சிட்டு வந்து உன்கிட்ட சண்டை और போட்டான். पूरा पूरा उसके ऊपर ही गलती है। அவன் மேலதான் முழு தவறு இருக்கிறது. आप क्यों उससे घबरा रहे? उसको दो मारना चाहिए था। எதுக்காக நீ அவனுக்கு பயப்படணும்? அவனை அடிச்சிருக்கணும். उस भाई ने उसने उसके एक ही उत्तर दिया அவனுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், कि अगर मैं उसको मारूंगा तो मैं उसके लिए प्रार्थना नहीं कर सकता हूँ। நான் அவனை அடிச்சிட்டேன்னா திரும்ப நான் அவனுக்காக ஜெபம் பண்ண முடியாது. हालेलुया। ஹalleluya. ये ऐसा गुण हमारे अंदर चाहिए। அப்படிப்பட்ட குணம் தான் ये நம்மிடத்துல ये வேணும். गुण केवल प्यार के द्वारा ही होता है। இப்படிப்பட்ட குணம் அன்புல மட்டும்தான் வெளியே வருகிறது. बहुत समय में हम बहुत लोगों के लिए प्रार्थना उठाते हैं, நாம் நிறைய நேரம் நிறைய பேருக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். पीछे से कभी कभी उनकी बुराइयां भी करते हैं, ஆனா பின்னால நாம அவங்கள பத்தி தப்பாவும் கூட फिर பேசுவோம். कैसा उनके लिए प्रार्थना सुना அப்புறம் जाए? எப்படி அந்த ஜெபம் அவங்க கேட்கப்படும்? या बहुत लोगों के लिए हम प्रार्थना उठाते हैं उनके दुख तकलीफ के लिए, நிறைய பேருடைய கஷ்டம் கண்ணீருக்காக வேண்டி நாம் ஜெபம் பண்ணுவோம். और हमारे मन में उनके प्रति गुस्सा रहता है। ஒருவேளை அவங்க மேல நமக்கு ஒரு இருதயத்துல நம்ம மேல அவங்க மேல நமக்கு ஒரு கோபம் இருந்தா तो कैसा वो प्रार्थना प्रभु सुन सकता है? எப்படி அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார்? देखिए, प्रेम करना बहुत जरूरी है। அந்த அன்பு தான் மிகவும் अगर முக்கியமானது. मसीहा में बढ़ना है,
கிறிஸ்துக்குள்ளாக நாம் तो வளருவதற்கு हमारे अंदर परमेश्वर का प्रेम प्रकट होना जरूरी है। கர்த்தருடைய அன்பு நம் மேல வெளிப்பட வேண்டும். हालेलुया। ஹalleluya. देखिए इस दुनिया में बहुत सारे लोग, बहुत बड़े बड़े सेवक लोग हैं, இந்த உலகத்துல நிறைய ஊழியக்காரங்களா இருக்காங்க. मसीहा का मार्गदर्शन करते हैं, கர்த்தருடைய வழியை சொல்லுகிறவர்கள், मसीहा के बारे போதிக்கிறவர்கள், में प्रचार करते हैं, ஆண்டவரை பற்றி சொல்லி போதிக்கிறவர்கள். पर एक व्यक्ति है ஆனால் ஒரு சிலர் उसने मसीहा को प्रकट नहीं किया, ஆனா ஆண்டவரை பற்றி அவர் சொல்லவே இல்லை. परंतु मसीहा के प्रेम को अपने जीवन में करके दिया, ஆண்டவருடைய அன்பை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் காண்பித்தார். और लोग उसको, उसके बारे में, सब लोग उसके बारे में जानते हैं। அநேகர் அந்த மனுஷனை பற்றி उसको தெரிந்தார்கள். कैसे जानते हैं? எப்படி அவங்கள பற்றி தெரியும்? उसके उस अच्छे कामों के वजह से, அவருடைய நல்ல வேலைகளை பார்த்து, उसके उस प्रेम के वजह से, அவருடைய அன்பான கிரியைகளை उसका பார்த்து, देखभाल के वजह से। அவனுடைய பார்வை, அவனுடைய செய்கைகளை பார்த்து. हालेलुया। ஹalleluya. ये कोई नहीं, वो मदर टेरेसा के बारे में बता रहा हूँ। நான் தெரேசாவை பற்றி பேசுகிறேன். उसके बारे में दुनिया के कोई लोग ऐसा ही होगा कि वो नहीं जानते होंगे। அவள் அன்னை தெரேசாவை பற்றி தெரியாதவங்க அதிகமா இருக்க उसने மாட்டாங்க. यीशु का प्रचार नहीं किया, அவள் ஆண்டவராகிய இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணல, परंतु यीशु के प्रेम को प्रकट करके दिया। ஆனால் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். कोड़ी बीमारी वालों को उसने हाथ से छूकर उनका देखभाल किया। குஷ்டரோகம் உள்ள பிள்ளைகளை தன்னுடைய கையினால கழுகி அவளை சுத்தம் பண்ணினார். अनाथ बच्चों को उन्होंने अपना बच्चा मानकर उन्हें बढ़ाया। அனாதையான பிள்ளைகளை தன்னுடைய பிள்ளைகளைப் போல அவங்களை எடுத்து उनके வளர்த்தார். जीवन में हम देखेंगे तो प्रभु यीशु का प्रेम को उसने प्रकट किया। ஆண்டவருடைய அன்பை தன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தினார்கள். पूरा भारत देश उसको एक बड़ा पवित्र स्त्री के रूप में मानता है। நம்ம இந்திய தேசம் முழுவதுமே அவளை ஒரு பரிசுத்தமான ஸ்திரீ என்று சொல்லுவாங்க. बाहर मुल्क बहुत जगह में, क्यों? उसके द्वारा बहुत लोगों ने मसीहा को ग्रहण किया। ஏனென்றால் அவள் மூலமாக ஆண்டவருடைய அன்பை अनेகர் புரிந்து इसका கொண்டார்கள். मेन कारण क्या है? அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன? कि उसने परमेश्वर के प्रेम को प्रकट किया है। கர்த்தருடைய இயேசுவானுடைய அன்பை அந்த சகோதரி வெளிப்படுத்தினார். हालेलुया। ஹalleluya. हमारा भी प्रेम इस दुनिया के लिए ऐसे ही होना है। நம்முடைய அன்பு, நம்முடைய ஆண்டவருக்காக நம்முடைய அன்பும் கூட அப்படிதான் हम காண்பிக்கப்பட हमारे बल வேண்டும். से किसी को सुधार नहीं सकते हैं, நாம் ஒரு சில காரியங்களை சொல்லி செய்ய முடியாது. परंतु प्रेम के द्वारा सब कुछ बदला जा ஆனால் सकता है, அன்பினால நிறைய காரியங்களை நாம் செய்ய क्योंकि முடியும். वचन ऐसे ही कहता है। கர்த்தருடைய வசனம் அப்படிதான் पढ़ेंगे சொல்லுகிறது. पहला कुरिन्थियों का किताब 1 கொரிந்தியரின் புத்தகம் 13वां अध्याय 13வது அதிகாரம் 8वां वचन। 8வது வசனம். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். प्रेम कभी टलता नहीं। भविष्यवाणियां हो तो समाप्त हो जाएगी, भाषाएं हो तो जाती रहेगी, ज्ञान हो तो मिट जाएगा। हालेलुया। यहाँ पर इंग्लिश में लिखा है कि चैरिटी नेवर फेल, मतलब प्रेम कभी हारता नहीं है। அன்பு ஒரு நாளும் தோல்வி அடையாது. हालेलुया। ஆமென். अगर कभी हारता नहीं है, इसका मतलब क्या है? தோல்வி இல்லை அப்படின்னா அதனுடைய பொருள் वो என்ன? हमेशा विजय ही पाता அது है। எப்பொழுதுமே வெற்றி அடைகிறது. हालेलुया। ஹalleluya. आज हम कोई व्यक्ति को सुधारना चाहते हैं, நாம் யாரையாவது அவங்கள நல்ல மாதிரி ஆக்கணும் हमारे அப்படின்னா परिवार के ही सदस्य क्यों ना हो, நம்முடைய சொந்தமோ நம்முடைய या அக்கமத்தில் உள்ளவங்களோ केवल हम परमेश्वर के प्रेम को प्रकट करके आप देखिए। கர்த்தருடைய அன்பை நம் மூலமாக वो कुछ வெளிப்படுத்தினா भी करे, आप परमेश्वर के प्रेम को அவங்க प्रकट करिए। கண்டிப்பா ஆண்டவருடைய அன்பை பார்த்து மாறுவார்கள். देखिए यीशु मसीह अपने प्रचार में यही बताता है, இயேசுவானவர் தன்னுடைய செய்தியில अगर அதான் तेरा சொல்கிறார். भाई तेरे विरोध 7 ने 70 बार गलत करेगा तो भी तू उसे क्षमा करना। உன்னுடைய சகோதரன் 7 முறையல்ல 70 முறை தவறு பண்ணா நீ மன்னியடி. वो क्षमा का आत्मा कहाँ से आता है? அந்த மன்னிக்கிற ஆவி எங்கிருந்து वो வருகிறது? प्रेम के द्वारा ही प्रकट होता அது है। அன்பு மூலமா தான் வருகிறது. इसलिए परमेश्वर के वो आत्मिक फलों में भी ஆகவே ஆவிக்குரிய வரத்துல அன்பு, प्रेम सबसे बड़ा स्थान दिया गया है। அன்புக்கு ஒரு பெரிய மகிமையான இடம் ये இருக்கு. पहला कुरिन्थियों 13वां अध्याय में 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் बहुत सारे आश्चर्य परमेश्वर के वरदानों के बारे में लिखा है। கர்த்தருடைய அற்புதமான அந்த அன்பை பற்றி வெளிப்படுத்துகிறது. बहुत सारे वरदान, बहुत सारे भविष्यवाणियां, बहुत सारी आश्चर्य वाली बातों को लिखा है, நிறைய வரங்கள், வல்லமையான காரியங்கள் எல்லாம் பற்றி पर எழுதியிருக்கிறது. ये सब के ऊपर परमेश्वर ने प्रेम को स्थिर कर दिया ஆனா है। எல்லாவற்றை காட்டிலும் அன்புதான் மிகவும் முக்கியமானது என்று சொல்லுகிறார். विश्वास के ऊपर भी परमेश्वर ने प्रेम को स्थिर कर दिया है। விசுவாசத்தினாலும் கூட அன்பை வெளிப்படுத்துகிறார். तो वो प्रेम ही हमें चाहिए, அந்த அன்புதான் நம்ம நான் வெளிப்படுத்த क्योंकि வேண்டும். परमेश्वर उस कलीसिया में उस प्रेम को ही चाहता है। கர்த்தர் அன்பையை அந்த சபைக்கு வெளிப்படுத்துகிறார். क्योंकि प्रेम एक इंसान को, कैसे भी व्यक्ति क्यों ना हो, उसको बदल देता है। அன்பு ஒரு மனிதனை மாற்றுகிறது. हालेलुया। ஹalleluya. एक वचन पढ़ेंगे लूक का किताब में லூக்கா எழுதின சுவிசேஷம் 23वां अध्याय 23வது அதிகாரம் 42 और 43, 42 43।
42-43 तब उसने कहा, हे यीशु, जब तू अपने राज्य में आए तो मेरी सुधि लेना। उसने उससे कहा, मैं तुझसे सच कहता हूँ, आज ही तू मेरे साथ स्वर्गलोक में होगा। हालेलुया। ஹalleluya. देखिए ये व्यक्ति अपनी जो गलतियों का सजा पा रहा है। இந்த மனிதன் தன்னுடைய தவறுக்காக தண்டனை பெற்றுக்கொண்டிருக்கிறான். उसने जो भी गलत किया वो मृत्यु के मृत्यु का गलती किया है அவன் ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்கான், அது அவனை மரணத்திலே கொண்டு வந்திருக்கிறது. और वो मृत्यु के आखिरी क्षण में है। அந்த மரண தருவாயில கடைசி நிமிஷத்துல ज्यादा से ज्यादा 10-15 मिनट ज्यादा से ज्यादा उसके पास रहा होगा। கொஞ்சம் ஒரு நேரம், ஒரு 15-20 நிமிஷம் தான் அவனால அந்த உயிரோட இருக்க முடியும் அந்த आधा வேதனையில. घंटा पकड़िए। ஒரு அரை மணி நேரம் நம்ம पर பார்க்கலாம். उस आधे घंटे में उसने प्रभु को जान लिया है। ஆனால் அந்த அரை மணி நேரத்துக்குள்ளாக இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டான். हालेलुया। ஹalleluya. यीशु मसीह को भी मारा गया है। ஆண்டவரும் கூட அடிக்கப்பட்டிருந்தார். यीशु मसीह के विरोध में वहां पर लोग बातें कर रहे हैं। அநேகர் ஆண்டவருக்கு விரோதமாக பேசினார்கள். अगर तो परमेश्वर का पुत्र है तो नीचे उतर कर आ करके, தேவனுடைய குமாரனை ஆனால் கீழே இறங்கி வா என்றார்கள். तो उस व्यक्ति ने यीशु को जान लिया है। ஆனால் அந்த மனிதனோ இயேசுவை புரிந்து उसने கொண்டான். क्या जान लिया है? அவன் என்னத்தை பார்த்து புரிந்து कि கொண்டான்? यीशु प्रेमी है करके। ஆண்டவர் உண்மையிலே அன்பானவர். यीशु मुझे क्षमा करने में सामर्थ्य है இயேசு நிச்சயமாக என்னையும் கூட ஒரு மன்னிப்பார். मैं ऐसी परिस्थिति में हूँ फिर भी मैं यीशु को अगर मैं बोलूंगा वो मुझे क्षमा कर देगा। நான் இந்த நேரத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா கண்டிப்பா எனக்கு ஒரு உதவி तो செய்வார். उसने उस मौके को गवाया नहीं। அந்த சூழ்நிலையில அவன் அதை தெரிந்து கொண்டான். वो यीशु के परिस्थिति को नहीं देखा। அவன் இயேசுவானுடைய நிலையை பார்க்கல. यीशु के मुंह से निकलने वाले शब्द उसके लिए बड़े थे ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவன் கவனித்தான். और वो समझ गया यीशु मुझे दुत्कार नहीं सकता है। ஆண்டவர் நிச்சயமாக என்னையும் கூட தள்ள மாட்டார் என்று. उसीलिए उसने तुरंत प्रभु के सामने अपने आप को अर्पण किया ஆண்டவரை பார்த்து தன்னையே அவருக்கு ஒப்பு கொடுக்கிறார். और परमेश्वर तुरंत उसको स्वीकार लेता है। ஆண்டவர் உடனே அவனையும் கூட ஏற்றுக்கொள்கிறார். क्योंकि यीशु का मकसद ही यही है ஆண்டவருடைய ஒரு நோக்கமே அதுதான். कि इस दुनिया में कोई भी व्यक्ति नाश की तरफ नहीं जाना चाहिए। உலகத்துல எந்த ஒரு மனிதனும் அழிந்து விடக்கூடாது. हर एक व्यक्ति जो है उद्धार पाना है। ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்பட हर வேண்டும். एक व्यक्ति परमेश्वर के प्रेम में बढ़ना है। ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய அன்பிலே வளரணும். हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हमें परमेश्वर ने कैसा ले लिया है? கர்த்தர் நம்மை எப்படி நம்மை அவரோடு சேர்த்து கொண்டிருக்கிறார்? उसके महान अनुग्रह के द्वारा, அவருடைய மிகுந்த கிருபையினாலே, उसके बड़े प्रेम के द्वारा அவருடைய மிகுந்த அன்பினாலே परमेश्वर ने हमें खींच के ले आया है। நம்மையும் கூட அவர் இழுத்துக் கொள்ளுகிறார். हालेलुया। ஹalleluya. एक तमिल गीत है, बहुत अच्छा सा गीत है। தமிழ்ல ஒரு நல்ல பாடல் இருக்கிறது. अनादि स्नेहताल என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்தேன் என்னை தேடி வந்தீரே, ஆற்றி தேற்றி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்தேன் என்னை தேடி வந்தீரே, ஆற்றி தேற்றி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. यीशु मसीह हमसे प्रेम करना है, उसके लिए कोई कारण की आवश्यकता नहीं है, ஆண்டவர் நம்ம இடத்துல அன்பு கூறுவதற்கு எதுவுமே தேவையில்லை. क्योंकि वो हमसे प्रेम करता है। அவர் எப்பவுமே நம்மை நேசிக்கிறார். वो हमारा सृष्टि करता है, அவர் நம்மை உருவாக்கினவர். वो हमें छुड़ाने वाला है। அவர் நம்மளை மீட்டுக் கொள்ளுகிறவர். वो प्रेम करता है क्योंकि वो प्रेमी है। அவர் எப்பொழுதும் நேசிக்கிறார், காரணம் அவர் அன்பாகவே हम இருக்கிறார். यीशु से कैसा प्रेम करना நாம் है? எப்படி அந்த ஆண்டவரை நேசிக்கிறோம்? हम यीशु से क्यों प्रेम करना है? நாம் எதற்காக அந்த ஆண்டவரத்துல அன்பு கூற வேண்டும்? क्योंकि उसके करुणा के वजह से हम उससे प्रेम करना है। அவர் நம்ம மேல் வைத்த அந்த கிருபையை நினைத்து
நாம் அன்பு கூற हम வேண்டும். यूं इसीलिए प्रेम करना है क्योंकि वो अनुग्रही प्रभु है। ஏனென்றால் அவர் எப்பொழுதுமே கிருபையும் அன்பு हम நிறைந்தவராக प्रभु से இருக்கிறார். इसलिए प्रेम करना है क्योंकि वो क्षमा करने में हमेशा आगे है। அவர் நம்மளை எப்பொழுதும் மன்னிக்கிறபடினால் நான் கண்டிப்பா அவரை நாம் நேசிக்க வேண்டும். हालेलुया। ஹalleluya. हम इसलिए प्रभु से प्रेम करना है क्योंकि उसने हमारे लिए जो है अपने शरीर में अनगिनत मार खाए हैं। அவர் நம்மை எப்படி நேசிக்கிறார் என்றால் அவர் சரீரம் முழுவதும் காயப்பட்டது அடிக்கப்பட்டது நமக்காக. ஆகவே அதை நினைத்து நாம் கண்டிப்பா அவரிடத்தில் அன்பு கூற हम வேண்டும். इसलिए प्रेम करना है क्योंकि उसके सिर में अभी भी वो कांटों का मुकुट हमारे लिए उसने लगा அந்த दिया। சூழ்நிலையிலையும் அவர் தலையில முள்ளான ஒரு கிரீடத்தை வைத்து அந்த வேதனையை சகித்து நமக்காக இருந்ததனால हम इसीलिए கண்டிப்பா प्रेम நாம் करना है அவரிடத்தில் அன்பு क्योंकि கூற வேண்டும். उसने हमारे लिए अपने शरीर में बाला से मारने के लिए सौंप दिया था। அவர் நம்மை தன்னுடைய சரீரத்தில் அந்த ஈட்டினால குத்துவதற்கு தன்னை விட்டு கொடுத்தார். ஆகவே நாம் கண்டிப்பாக அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். हम उसके शरीर को देखना है, நாம் அவருடைய சரீரத்தை பார்க்க வேண்டும். उसके हाथों और पैरों में जो होल जो खिल्ले से हुआ वो केवल हमारे ऊपर प्रेम है उसी। அவருடைய சரீரத்தில் காயப்பட்ட காயங்கள் கையில காலில் இருக்கிற தழும்பு वो सब हमारे लिए, हमारे ऊपर प्रेम है उसलिए। அது எல்லாமே நம்ம மேல அவர் வைத்திருக்கிற அன்பை தான் வெளிப்படுத்துகிறது. वचन में लिखा है उसने अपने सताने वालों के सामने अपने चेहरे को छुपाया नहीं है। பைபிள் சொல்லுகிறது அவரை அசட்டை பண்ணின ஜனங்களுக்கு மத்தியில அவர் தன்னுடைய முகத்தை மறைக்கவில்லை. उसमें लिखा है उसने वो लोगों ने उसके दाढ़ी को पकड़कर उसको आंखों को बंद कर उसे मारा। பைபிள் சொல்லுகிறது அவருடைய தாடியை பிடித்து இழுத்தார்கள், அவருடைய கண்களை கட்டினார்கள். उसीलिए हम प्रभु से प्रेम करना है। அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நம்ம நேசித்தபடினால் நாம் அவரை நேசிக்க उसके வேண்டும். सामने उसके चेहरे पे उन्होंने थूक दिया था। அவர்கள் அவருடைய முகத்துல துப்பினார்கள். देखिए कब हम थूकते हैं, நாம் எப்பொழுது துப்புகிறோம்? जब कोई गंदगी या वो गलत जगह पे चले जाते हैं तो वो बदबू सहन नहीं होता तो हम उसको बाहर निकालते ஏதாவது நமக்கு முடியல, நம்மளால தாங்க முடியல, அசிங்கமா இருக்குன்னா நம்ம துப்புவோம். हैं। वो सब चीज यीशु ने सहन किया, ஆனால் அப்படிப்பட்ட காரியத்தையும் கூட ஆண்டவர் சகித்தார். उसको निर्वस्त्र किया गया। அவருடைய எல்லாத்தையும் நிர்வாணப்படுத்தினார்கள். कुछ भी हो जाए वो हमसे प्रेम करता है, प्रभु ने उसे पूरा करके दिया பைபிள் है। சொல்லுது நம்மை நேசித்ததினால அவர் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தார். हम उससे प्रेम करते हैं நாமும் அவரை நேசிக்க तो வேண்டும். हम उसके लिए क्या क्या छोड़ना है, நாம் எதெல்லாம் அவருக்காக நாம் விட்டு பிடிக்க வேண்டும். हम कैसा उसको वो पहला प्रेम में लेके जाएंगे। எப்படி நாம் அந்த ஆதியில கொண்டிருந்த அன்பை நாம் காண்பிக்க क्योंकि முடியும்? परमेश्वर वो पहला प्रेम चाहता है, ஆனால் ஆண்டவரோ நீ ஆதியில கொண்டிருந்த அந்த அன்பை எனக்கு क्योंकि காண்பிக்கிறார். वो पहला प्रेम जो है वो सबसे श्रेष्ठ प्रेम रहता है। முதலாவது நாம் ஆண்டவரை நேசித்தோம் பாருங்க, அந்த அன்பைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். परमेश्वर वही हमसे चाहता है। அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கும் பார்க்கிறார். हम सब अपने आंखों को झुकाएंगे நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். और परमेश्वर से, இயேசுவை நோக்கி, प्रभु मुझे वो प्रेम से आप भर दीजिए। ஆண்டவரே அந்த ஆதியில இருந்த அந்த அன்பை எனக்கு திரும்பவும் எனக்கு தாங்க. मैं फिर से आपके उस क्रूस की उस कुर्बानी की ओर देखता हूँ। நான் திரும்பவும் அந்த கல்வாரி சிலுவையில நீர் காண்பித்த அன்பை நான் பார்க்கணும். आपने जो प्रेम मेरे लिए प्रकट किया है, நீர் எனக்காக எவ்வளவு பெரிய ஒரு அன்பை வெளிப்படுத்தினீர். कि कुछ भी कीमत क्यों ना हो आपने उसे मेरे लिए दिया है। ஆண்டவரே ஒன்றும் இல்லை, எல்லாமே வெறுமையாக்கி எனக்காக நீர் உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி मुझे छुड़ाने के लिए कुछ भी हो जाए आप उसके लिए तैयार थे। என்னை ரட்சிப்பதற்கு என்ன நடந்தாலும் நீர் என்னை மனப்பூர்வமா அதை ஏற்றுக்கொண்டீர். इसीलिए प्रभु मैं भी आपसे प्रेम करना ஆண்டவரே தகப்பனே நானும் கூட நேசிக்கிறேன். ज्यादा प्रेम करना चाहता நான் हूं। அதிகமாக நேசிக்க விரும்புகிறேன். प्यार करूंगा मैं ज्यादा तुझसे, आराधना और गहराई से प्यार करूंगा मैं ज्यादा तुझसे,